நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகிறது, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது இந்த பார்ட்டு தான். எதனால் பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்னா தனியாக நான் ப்ரிப்பேர் பண்ணணும்? ஓகே, சரி. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? கேஷ் புக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ பேங்க்கில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்னோடய பாஸ்புக்கில் ஒரு மாதிரி பேலன்ஸ் இருக்கும், கேஷ் புக்கில் ஒரு மாதிரி பேலன்ஸ் இருக்கும். ஸோ இந்த டீவியேஷன்ஸ் வர்றதுனால தான் அதை மறுபடியும் சரி பண்ணிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், தனியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம போடுறோம். கரெக்டுங்களா? அதுக்கு பேர் என்னது? பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். அண்ட் இதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், ஒரு பர்சனை பொறுத்த வரைக்கும், கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் ரியல் அக்கவுண்ட் என்ன டெபிட் பண்ணுவீங்க, என்ன கிரெடிட் பண்ணுவீங்க? ஆஸ் பர் ரியல் அக்கவுண்ட் டெபிட் வாஸ் கம்ஸ் இன், என்ன உள்ளே வருதோ அதை என்ன பண்ணிக்கணும், டெபிட் பண்ணிக்கணும். அண்ட் வெளியே போகிறத கிரெடிட் பண்ணிக்கணும். கரெக்டுங்களா? அண்ட் பேங்க் பொறுத்த வரைக்கும் இந்த டெபிட் கிரெடிட் அப்படியே ஆப்போசிட்டாக வரும். எதனால் ஆப்போசிட்டாக வருது? அது பேங்க்கோட மணி கிடையாது, நம்மளோட மணியை என்ன பண்ணுறோம், அங்கே கொண்டு போய் சேஃப்கார்ட் பண்ணி வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ அப்படிங்கிற ஒரு பர்சன் 2 lakhs வச்சுருக்காங்க. இந்த 2 lakhs அவங்களே கையில் வச்சுட்டு இருந்தால் அதுக்கு பாதுகாப்பு இருக்காது. ஸோ அதுக்கு செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, டெபாசிட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஏ எப்போ கேட்குறாங்களோ அந்த டைம் என்ன பண்ணணும், பேங்க்கு அந்த 2 lakh ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பேங்க்குக்கு உள்ளே வர்றது எல்லாமே என்னது, லயபிலிட்டி. அப்போ எப்படி வரும் பேங்க்கை பொறுத்த வரைக்கும்? நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது பேங்க்கை பொறுத்த வரைக்கும் டெபிட்டா கிரெடிட்டா? கிரெடிட்டு. அண்ட் நீங்கள் ஏதாவது செலவு பண்ணிட்டீங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டை எடுத்து, அது என்ன பண்ணுவீங்க, டெபிட். சரி, இப்போது ஜிபே வச்சுருக்கீங்களா, எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்களா? ஜிபே பண்ணதுக்கப்புறம் பேங்க்லேருந்து என்ன மெசேஜ் வருது, டெபிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வருதா? இதுவே நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா கிரெடிட்டட் அப்படின்னு வரும். இந்த டெர்மினாலஜியை மறந்துடக்கூடாது. சரிங்களா? அண்ட் ஒன் மோர் திங், இப்போது 10,000 ரூபாய் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க. இது கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 20,000 உங்கள் கையில் நான் கொடுக்குறேன். அப்போ அது என்னது, உங்களுக்கு இன்கம். ஸோ இதை வந்து இந்த 10,000 கூட ஆட் பண்ணுவீங்களா, மைனஸ் பண்ணுவீங்களா? ஸோ 20,000 நான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு இது இன்கம். ஸோ இதை ப்ளஸ் பண்ணிப்பீங்க. அப்போ டோட்டலாக உங்ககிட்ட 30,000 இருக்கும். அண்ட் இதை வந்து உங்கள் ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸுன்னு சொல்லிட்டு 10,000 ரூபா கேட்குறாங்க. அதை செலவு பண்ணிட்டீங்க. அதை என்ன பண்ணுவீங்க, எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணுவீங்க 10,000. அப்போ பேலன்ஸ் 20,000 இருக்கும். கரெக்டாக? இது தானே நார்மல் நம்ம பண்ணக்கூடிய அடிஷன்ஸ் அண்ட் சப்ராக்ஷன்ஸ். இது ஞாபகம் இருக்குமா, மறந்துட மாட்டீங்கல்ல? சேம் இங்கே பிஆர்எஸ்லேயும் இதே கான்செப்டை லிங்க் பண்ணி படிச்சுக்கலாம். ஃபார்மேட்டை மக்கப் பண்ண வேண்டாம். ஓகேவா? சரி, எந்த டைமில் இந்த பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன்? எய்தர் நான் இப்போ பேங்க்கில் நான் டெபாசிட் பண்ணியிருப்பேன், அந்த அமௌண்ட்டை என்னோடய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகாமல் இருக்கலாம். ஆர்எல்ஸ் ஒரு பர்சனுக்கு நான் செக்கு இஷ்யூ பண்ணியிருப்பேன், அந்த செக்கு என்ன ஆகாமல் இருக்கலாம், அவங்க கொண்டு போய் பேங்க்கில் காசாக மாற்றாமல் இருக்கலாம். அண்ட் வேறு அமௌண்ட்டு ஓகே 2 டைம் இதாக இருக்கலாம். வேறு ஓவர் காஸ்டிங், அண்டர் காஸ்டிங் அமௌண்ட் அவங்க மேபி அதிகமாக போட்டிருக்கலாம், ஆர்எல்ஸ் கம்மியாக போட்டிருக்கலாம். வேறு கொஞ்சம் சவுண்டாக என்ட்ரிஸ் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சம்டைம்ஸ் அந்த ஒமிஷன்ஸ் அப்படிங்கிறதும் வரும். வேறு அமௌண்ட் அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஓகே, அதான் இப்போ எரர் மாதிரி நம்ம காமிப்போம். அது ஓவர் காஸ்டிங் அண்டர் காஸ்டிங்குள்ளேயே வந்துடும். தென் வேறு என்னப்பா, டிஸ்ஓனர் ஆகிறது. ஃபைன், குட். வேறு இப்போ ஜென்ரலாக பேங்க்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம ஏதாவது லோன் வாங்கியிருக்கோம், மந்த்லி நம்ம அக்கௌண்ட்லேருந்து அவங்களே அமௌண்ட் எடுத்துப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ அது வந்து ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்துருக்கிறது படி அவங்க எடுத்துக்கிறாங்க. கரெக்டுங்களா?
ஸோ அந்த மாதிரி நமக்கே தெரியாமல் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பேங்க் எடுத்துக்கிறது அண்ட் பேங்க் நமக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க அண்ட் ஒரு கம்பெனியில் நான் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது, என்னோடய அக்கௌண்ட்டில் அது டேரெக்டாக கிரெடிட் ஆகிடுது, இந்த மாதிரி இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது, கேஷ் புக்கில் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இந்த டீவியேஷன்ஸ் வருது, அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ மெயின் ரீசன்ஸ் ஃபார் டிஸ்அக்ரிமெண்ட் இப்போ நம்ம சொன்னது தானே இங்கே கொடுத்துருக்காங்க. வேறு எதாவது இருக்கான்னு பாருங்கள். செக்கு நீங்கள் ஒன்று ஒரு பர்சன் கொடுத்துருப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் போய் டெபாசிட் பண்ணுறது அண்ட் பேங்க் என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுத்திருப்பாங்க, ஆர்எல்ஸ் உங்களுக்கு ஒருத்தங்க ஸ்ட்ரெயிட்டாக அவங்களோட ஜிபேக்கு அனுப்பலாம் கையில் கொடுக்காம. இப்போ முக்கால்வாசி நம்ம அப்படி தானே பண்ணுறோம். தென் பேங்க்கு போடக்கூடிய சார்ஜஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் எதாவது போடுறாங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸானர் ஆகிறது, கிளரிக்கல் எரர்ஸ், இதில் தான் நீங்கள் சொன்ன ஓவர் கேஸ்ட் அண்ட் கேஸ்ட் அமௌண்ட் தப்பாக போடுறதெல்லாம் இந்த கிளரிக்கல் எரர்ஸில் வரும். ஓகேங்களா? அண்ட் இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது 2 மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஒன்று வித்தவுட் அமெண்டட் கேஷ் புக், செகண்ட் ஒன் அமெண்டட் கேஷ் புக்கோடு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. வித்தவுட் அமெண்டட் அப்படின்னா இந்த இடத்துல பிஆர்எஸ் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதும், வேறு எந்த எக்ஸ்ட்ராவும் போட வேண்டியது கிடையாது. இதுவே அமெண்டட் கேஷ் புக் அப்படின்னா நீங்கள் கேஷ் புக்லேயும் சேஞ்சஸ் பண்ணணும் அண்ட் பிஆர்எஸ் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? அண்ட் இதில் ஒரு சில ஹிண்ட்டு கொடுக்குறேன், அதை எழுதிக்கிறீங்களா? ஸோ இப்போ எனக்கு கேஷ் புக்கில் எந்த ஐட்டம் போடணும்னு தெரியாது அண்ட் பிஆர்எஸில் எந்த ஐட்டம் போடணும்னு தெரியாது, எழுதிக்கலாமா? ஸோ கேஷ் புக்கில் அமெண்டட் கேஷ் புக் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன ஐட்டம்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஐட்டம்ஸ் டு பி ஆடட் இன் த அமெண்டட் கேஷ் புக் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுட்டு எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்ட் டெபாசிட். டைரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிட்டாங்க, அப்போ பிஆர்எஸில் நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம், உங்கள் கேஷ் புக்கில் மட்டும் அதை ஆட் பண்ணிங்கன்னா போதும், அது சரியாயிரும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட், பேங்க்கில் ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு, கேஷ் புக்கில் நீங்கள் போடாமல் வச்சுருக்கீங்க, கேஷ் புக்கில் மட்டும் அதை ஆட் பண்ணிங்கன்னா போதும், இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட். நெக்ஸ்ட் ஒன் டிவிடெண்ட் ரிசீவ்டு, ரீஃபண்ட் ரிசீவ்டு, bills receivable collected, bills receivable collected, wrong debit in the cash book, wrong debit in the cash book, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஹெட்டிங் items to be deducted from the amended cash book. First one bank charges. பேங்க் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, என்னோட அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் எடுத்திருப்பாங்க, கேஷ் புக்கில் நான் என்ன பண்ணாமல் இருப்பேன், அதை மைனஸ் பண்ணாமல் இருப்பேன். ஸோ இப்போ அதை மைனஸ் பண்ணிட்டா எனக்கு ஈக்குவல் ஆகிடும் இல்லையா? நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட். நெக்ஸ்ட் ஒன் லோன் டெபிட்டட் பை பேங்க், லோன் டெபிட்டட் பை பேங்க். Next one checks dishonored, checks dishonored. Next one amount debited by bank, amount debited by bank. Next one wrong credit in the cash book, wrong credit in the cash book. And BRS la என்னென்ன ஐட்டம்ஸ் காட்டுவீங்கன்னு சொல்லிட்டு அதுவும் லிஸ்ட் எழுதிக்கோங்க. items to be shown in BRS, இதில் ஒரு 5 ஐட்டம். check issued, check deposited, wrong entry by bank, wrong entry by bank, check recorded with the wrong amount, check recorded with the wrong amount, check recorded with the wrong amount, and bank errors. ஸோ இப்போ இங்கே பிஆர்எஸில் எது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் போடுறீங்கன்னு பாருங்கள். பேங்க் ரிலேட்டடாக என்ன வருதோ அதை பிஆர்எஸில் போடுறீங்க, அண்ட் கேஷ் புக்கில் என்ன ஆல்டர் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் எங்கே போடுறீங்க,
கேஷ் புக்கில் போடுறீங்க. இதை ஞாபகம் வச்சுக்க முடியுமா? கஷ்டமாக இருக்கா? இல்லை. சம்ஸ் போயிடலாமா? அண்ட் அதுக்கு முன்னாடி அதோட ஃபார்மேட். ஸோ பிஆர்எஸ் வந்து நம்ம 4 ஃபார்மேட்டில் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன், கேஷ் புக்கில் ஃபேவரபிள் பேலன்ஸ் அண்ட் அதே மாதிரி அன்ஃபேவரபிள் பேலன்ஸ், ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பேங்கோட பாஸ்புக் ஃபேவரபிள் அண்ட் அன்ஃபேவரபிள். சரிங்களா? அண்ட் இந்த 2 ஐட்டமும் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும். கேஷ் புக்கோட அன்ஃபேவரபிளும் பேங்க் புக்கோட ஃபேவரபிள், இது 2 ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ எந்த பேலன்ஸோட ஸ்டார்ட் பண்ணலாம்? கேஷ் புக்கோட ஃபேவரபிள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? கேஷ் புக்கோட ஃபேவரபிள் பேலன்ஸில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் இதில் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு 10,000 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது கூட நான் என்னென்னலாம் ஆட் பண்ணணும்? எனக்கு என்ன இன்கம் வந்திருக்கோ அது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணணும். கரெக்டுங்களா? சரி, இப்போ நான் சொல்கிறேன் அது எங்கே வரும் அப்படின்னு சொல்லுங்கள். செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்டட் ஆட் பண்ணணுமா? எதனால் ஆட் பண்ணுறோம்? ஆல்ரெடி செக்கை கொடுக்கும்போது உங்கள் கேஷ் புக்கில் என்ன பண்ணியிருப்பீங்க? அமௌண்ட் வெளியே போயிருச்சு அப்படின்னு சொல்லி மைனஸ் பண்ணியிருப்பீங்க. பட் ஆக்சுவலி போகலை. அப்போ மறுபடியும் நான் அதை என்ன பண்ணிக்கணும்? என்னோடய பேலன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்? செக் இஷ்யூட நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகே. அண்ட் இதுக்கு அடுத்தது இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் இன் பேங்க். பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுச்சு, கேஷ் புக்கில் நான் ரெக்கார்ட் பண்ணலை. அப்போ நான் என்ன பண்ணணும்? என்னோடய இன்கம்மை நான் ஆட் பண்ணிக்கணும். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அண்ட் டிவிடெண்ட் ரிசீவ்டு. வேறு டைரெக்டாக யாராவது டெபாசிட் பண்ணுறாங்க, என்னோட ஃப்ரெண்டு வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே என்னது? நமக்கு இன்கம். சரிங்களா? அண்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஒரு பேலன்ஸ் வரும். அண்ட் இதிலிருந்து என்ன மைனஸ் பண்ணணும்? எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும். என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம்? பேங்க்கு இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்பாங்க, அண்ட் டைரெக்டாக லோன் அமௌண்ட் அந்த மாதிரி ஏதாவது எடுத்திருப்பாங்க, டிஸானர் ஆகிறது. வெரி குட். வேற செக் டெபாசிட் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பீங்க? அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் உள்ளே வந்துருச்சு அப்படின்னு எழுதியிருப்பீங்க, பட் ஆக்சுவலி வரலை. அப்போ அதை என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணிக்கணும். செக் டெபாசிட்டட். வேறப்பா அண்ட் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பீங்க. அண்ட் எரர் வந்து எந்த சைடு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுப்போம். சரிங்களா? அண்ட் இதுவே பேங்க் பாஸ்புக் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ நம்ம பார்த்த இந்த ஃபார்மேட்டை அப்படியே ஆப்போசிட் போடணும். ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் மைனஸு, மைனஸில் இருக்கிறதெல்லாம் ப்ளஸ்ஸு, அவ்வளவே தான். சரிங்களா? ஃபார்மேட் ஈஸியாக இருக்கா? இதை எழுதிக்கலாமா? இல்லஸ்ட்ரேஷன் போகலாமா? ஸோ அதில் என்ன பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க? கேஷ் புக் படி ஃபேவரபிள். ஓகே. From the under mentioned particulars of Mr. M. Morgan, prepare a bank reconciliation statement as on 31st July 1994. First one என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. Check paid into bank. Paid into bank அண்ணா நீங்கள் கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க. அப்போ அது என்னது? Deposited. Depositedக்கு தான் இப்படி டேர்ம்ஸை மாற்றி கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். On 28th July 1994, but credited to Morgan account first week of August 1994. ஜூலைல கொடுத்தது எப்போ கிரெடிட் ஆயிருக்கு? ஆகஸ்ட்ல. ஓகே. அண்ட் இதில் கல்யாணோடது, ஜாயோடது, ராகுலோடதுன்னு சொல்லிட்டு 3 தனித்தனி அமௌண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. The following checks were issued by Morgan on 30th July 1994, but presented to bank for the payment after close of the year. ஸோ அவங்க இப்போ கொடுத்தது அந்த இயர் எண்டிங்கில் தான் என்ன ஆகுது? ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதுலேயும் 3 செக் கொடுத்துருக்காங்களா? டேவிட், ஹரி, லால் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து பாருங்கள்.
a check for 300 was credited direct to account and was not passed through the cash book. பேங்க்ல எனக்கு என்ன ஆயிடுச்சு, கிரெடிட் ஆயிடுச்சு, பட் கேஷ் புக்கில் நான் ரெக்கார்ட் பண்ணலை 300. நெக்ஸ்ட் ஒன், பேலன்ஸ் 30,000 சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 30,000 நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். கரெக்டுங்களா? பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் ப்ராக்கெட்டில் ஃபேவரபிள். நான் இங்கே எஃப்னு போடுறேன், பட் நீங்கள் எழுதும்போது ஃபேவரபிள் அப்படின்னு தான் எழுதணும், ஷார்ட் ஃபார்மில் எழுத வேண்டாம். இங்கே எப்படி எழுதுனீங்கன்னா எக்ஸாமுக்கும் அதே ப்ராக்டிஸ் ஆகிடும். 30,000 அண்ட் இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் ஆட் பண்ணணும் அண்ட் என்னென்ன ஐட்டம்ஸ் நான் மைனஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் நான் என்ன பண்ணணும், டெபாசிட் பண்ணதை ஆட் பண்ணுமா, ஆட் பண்ணுமா, லெஸ் பண்ணணும். டெபாசிட் பண்ணும்போது உங்கள் கையிலேருந்து அமௌண்ட் வெளியே போயிருக்கும், கரெக்டாக? ஸோ இப்போ கேஷ் புக்கில் என்ன பண்ணியிருப்பீங்க, வெளியே போயிருச்சுன்னு நினச்சிட்டு என்ட்ரி போட்டிருப்பீங்க. அண்ட் பேங்க்குக்கு அமௌண்ட் உள்ளே வந்திருக்குமா, பேங்க் காலமில் என்ன பண்ணியிருப்பீங்க, அமௌண்ட் உள்ளே வந்துருச்சுன்னு என்ட்ரி போட்டிருப்பீங்க, பட் ஆக்சுவலி அமௌண்ட் உள்ளே வரல. அப்போ என்ன பண்ணணும், மைனஸ் தானே பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது மைனஸ் அண்ட் செகண்ட் ஒன் ப்ளஸ் பண்ணிக்கணும். அடுத்து இந்த 300 என்ன பண்ணுவீங்க, கிரெடிட் இன்கம் ஆட் பண்ணணும். சரி, இப்போ சொல்கிறீங்களா? இங்கே எழுதும்போது என்ன எழுதுவீங்க, ஆட் அப்படின்னு போட்டுட்டு செக் இஷ்யூட். இதில் யார் யார் இருக்கான்னு பாருங்கள். டேவிடோடது 1200 அண்ட் ஹரியோடது 1000. இதுக்கு அடுத்தது லாலோடது 800. இதை டோட்டல் பண்ணால் 3000, ரைட்? அடுத்தது வேற என்ன இன்கம்மு, இன்ட்ரெஸ்டா, செக் கிரெடிட்டர்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே எழுதும்போது செக் கிரெடிட்டர் 300. ஸோ இதை டோட்டல் பண்ணனா 3300. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 33,300. அண்ட் இதிலிருந்து நான் என்ன மைனஸ் பண்ணணும், லெஸ் செக் டெபாசிட்டர் கல்யாணோடது எவ்வளோ, 1000. அடுத்தது ஜாயோடது 800. நெக்ஸ்ட் ஒன் யார் இருக்கா, ராகுலோடது 1200. ஆட் பண்ணனா 3000. ஸோ அதை அப்போ இங்கே ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கலாமா, 3000 மைனஸ் பண்ணோன்னா 30,300 பேலன்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் எழுதணும். அண்ட் செக் டெபாசிட்டடா இஷ்யூடா அப்படின்றத பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட்லேருந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், சரிங்களா? ஓகே, illustration 4ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். From the following particulars, prepare a bank reconciliation statement at 31st December 1992 to find out the balance as per cash book. So bank passbook படி என்ன balance அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. So and finally நான் calculations போட்டு வர்றது என்ன, balance as per cash book. Okay. So the first one, the following checks were paid into bank in December 1992 but were credited by bank in January 1993. So actually number இங்க வந்திருக்கணும், நம்பர் மாறி இருக்கு. இது என்ன பண்ணுவீங்க, check for paid into bank. paid into அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், deposited. நார்மலா என்ன பண்ணுவீங்க, deposited மைனஸ் பண்ணுவீங்க, இங்க அப்படியே ஆப்போசிட். ஸோ ப்ளஸ் பண்ணணும். அடுத்து the following checks were issued. இஷ்யூ பண்ணியிருக்காங்க பட் நாட் presented. ஆட் பண்ணும் நார்மலா. அண்ட் இங்கே மைனஸ்.
next one bank charges என்ன பண்ணல record பண்ணல add பண்ணுமா less பண்ணுமா அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க the following payments made by bank direct as per standing instructions were not entered in the cash book. So cash book la record பண்ணல and இங்க கொடுத்திருக்கிறதும் பாருங்க not entered in cash book அப்படினு கொடுத்திருக்காங்க. இது வந்து ஆட் பண்ணணும் expenses தானே நார்மலா expenses எல்லாம் என்ன பண்ணுவீங்க மைனஸ் பண்ணுவீங்க இங்க ஆட் பண்ணணும் and இங்க கீழ கொடுத்திருக்கிறதும் என்னது expenses. So இதையும் add பண்ணிக்கணும். Next one. A check for 1000 which was received from a customer was entered in a bank column of a cash book in December 1992 but was omitted to be banked in December 1992. So இந்த 1000 நான் என்ன பண்ணல பேங்க்ல நான் ரெக்கார்ட் பண்ணாம விட்டுட்டேன். So பேங்க்ல அது ஆட் ஆகணும். ஓகேங்களா பேங்க் பேலன்ஸ் படி நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்பத்துல நான் ஆட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. Next one, a bill of 2000 was retired by bank under a rebate of 40 but the full amount of the bill was credited in bank column of the cash book. 2000 நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க அப்ப 2000 பத்தி இங்க பேசவே இல்லை. இந்த பேலன்ஸ் இந்த 40 இந்த ரிபேட்டை என்ன பண்ணுவீங்க ரிபேட் அப்படிங்கறத நீங்க டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ண மாதிரின்னு வெச்சுக்கோங்க. நார்மலா அது உங்களுக்கு இன்கம் பட் இங்க என்னது பண்ணனும் மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே and balance எவ்வளவு கொடுத்திருக்காங்க as per passbook 31600 கொடுத்திருக்காங்க எழுதிக்கலாமா balance as per passbook how much 31600 then அடுத்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ணணும் check depositor யார் யாரு check depositorல மணிந்தர் கல்யாணி ராஜேஷ் எவ்வளோன்னு பாருங்க 1400 1600 1200 right கல்யாணி then ராஜேஷ் அடுத்து நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு லைனா ப்ளஸ் ஐட்டம்ஸ் என்னென்ன நாங்க சொன்னேன்ல சொன்னப்ப மார்க் பண்ணிருப்பீங்களா அதை பார்த்து சொல்லுங்க ப்ளஸ் ஐட்டம்ஸ் வேற என்ன இருக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்கா பேங்க் சார்ஜஸ் அது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிக்கலாமா 40 plus 30 right 70 அடுத்து insurance premium how much it is 700 இதுக்கு அடுத்தது வேற என்ன இருக்கு subscription for commerce 115 கொடுத்திருக்காங்க so subscription அப்படினு எழுதிட்டு 150 then omit பண்ணது இருக்கா செக் நான் ரெக்கார்ட் பண்ணாம என்ன பண்ணிட்டேன் omit பண்ணிட்டேன் அது 1000 இப்போ இத எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க 1200 plus 70 plus 700 plus 150 plus 1000 6120 plus 31600 how much you are getting 37000 7020 yeah 700 okay
okay. Then இதுக்கு அடுத்தது என்னென்ன ஐட்டம்ஸ் நான் லெஸ் பண்ணணும்? செக் இஷ்யூட். வேற ஏதாவது இருக்கா? ரிபேட் ஒன்று இருக்கு, கரெக்டா? ஓகே. செக் இஷ்யூட்ல யார் யாரு? ஷாலினி 1000 and பஹத்தா 900. then ரிபேட். ரிபேட் அப்படின்றது என்ன? டிஸ்கவுண்ட் நம்ம ரிசீவ் பண்ண மாதிரி. So 1940 and இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா I'm getting 35,780. ஸோ இங்கே எழுதும்போது என்னென்னு எழுதுவீங்க? பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். என்னப்பா இந்த 2000? இந்த 2000 கேட்குறீங்களா? A bill of 2000 was retired by bank under a rebate of 40 and full amount of bill credited in bank அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ அப்போ அது ஃபுல்லாமே நான் இங்கே ரெண்டு பிளேஸ்லையும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். என்னோட பேங்க்லேயும் அது ரெக்கார்ட் ஆகிருக்கு, என் கேஷ் புக்லேயும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்போ மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணணுமா? வேண்டாம். அப்போ பேலன்ஸ் இருக்க அந்த 40 மட்டும் எனக்கு நான் ரெக்கார்ட் பண்ணேன்னா போதும். சரிங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. Next one, illustration 5. இதில் எது படி கொடுத்துருக்காங்க? பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஸோ இப்போ இது எந்த ஃபார்மேட் வரும்? ஆல்ரெடி நான் சொன்னேன், கேஷ் புக்கோட ஃபேவரபிள் அண்ட் பேங்கோட அன்ஃபேவரபிள், இது ரெண்டும் ஒரு ஃபார்மேட் அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ இங்கே எந்த ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுவீங்க? பேங்கோடதுல அன்ஃபேவரபிள். அப்போ நார்மல் ஆஸ் யூஷுவல் என்ன ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதுதான், கரெக்டா? ஓகே. as per cash book is 9000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், from the following particulars prepare a bank reconciliation statement. unpresented check, uncleared check அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்கு மீனிங் என்ன? முன்னாடி இருக்க சம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இப்போ இதுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன், செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன் எடுத்து பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? First illustration la the second point parunga, the following checks were issued by Morgan but presented to bank அப்படினு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ presented அப்படின்னா என்ன? நீங்கள் இஷ்யூ பண்ணது இன்னும் present ஆகலை. ஸோ presented அப்படின்றது பக்கத்தில் செக் issued அப்படின்னு எழுதிக்கோங்க. and uncleared அப்படின்னா என்ன? நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணது இன்னும் கிளியர் ஆகலை. ஸோ இட் இஸ் செக் டெபாசிட்டட். ஃபைன். நெக்ஸ்ட் ஒன், பேங்க் இன்ட்ரெஸ்ட் டெபிட்டட் இன் பாஸ்புக் ஒன்லி 500 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், bill collected and credited in passbook only 800. Check of Renu dishonored and the check issued to Shekhar entered in the cash column of cash book 300. சரி, இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் ப்ளஸ் பண்ணணும் அண்ட் என்னென்ன ஐட்டம்ஸ் மைனஸ் பண்ணணும்? அன்பிரசன்டட், இதை நான் என்ன பண்ணிக்கணும்? ப்ளஸ் பண்ணிக்கணும். வெரி குட். நெக்ஸ்ட் ஒன், அன்கிளியர்டை மைனஸ் பண்ணிக்கணும். சூப்பர். பேங்க் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பண்ணிக்கணுமா? 500. ரைட். அண்ட் பில்ஸ் கலெக்டட் 800 கொடுத்துருக்காங்க, இதை மைனஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், டிஸானர்ட் மைனஸா? நெக்ஸ்ட் ஒன், செக் issued to Shekhar
இந்த 300 ப்ளஸ் பண்ணிக்கணும். சரி, போட்டுட்டு எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்கிறீங்களா? ஃபார்மேட் தெரியும் இல்லையா? ஃபார்மேட்டில் அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. அண்ட் என்னென்ன ஐட்டம்ஸ் ஆட் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும், அண்ட் அதை ரெடியூஸ் பண்ணணும் தெரியும், ரைட்? Shall we move to the next illustration? இதில் என்ன கொடுத்துருக்காங்க? பாஸ்புக் பேலன்ஸ் ஓவர் டிராஃப்டாக இருந்தால் என்ன ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுவீங்க? அன்ஃபேவரபிள் தான். என்ன ஃபார்மேட்? செகண்ட் ஃபார்மேட்டா? என்ன சொன்னேன்? சேம் இங்கே பார்த்ததே தான், கரெக்டா? ஓகே, என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Prepare a bank reconciliation statement from the following data as on 11/1994, 11th month-க்கானது, and balance as per passbook overdraft அப்படின்னு சொல்லிட்டு 18,408 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், check drawn on 30/11/1994 but not cash till 1st December 1994. ஸோ இதில் 3 செக்ஸ். இது என்ன பண்ணுவீங்க? மைனஸ் பண்ணுவீங்க, பட் இங்கே ப்ளஸ் பண்ணணும். அடுத்து, பேங்க் ஓவர் டிராஃப்ட் இன்ட்ரெஸ்ட் charged on 28/11/1994 not enter in the cash book, minus. அடுத்து, check received 29/11/94 enter in a cash book but not deposited into a bank till 31/12/1994. ப்ளஸ் பண்ணிக்கணுமா? அடுத்தது, இது நல்லா ரீட் பண்ணுங்க. check received enter in a cash book but not deposited in the bank. check drawn பண்ணத ப்ளஸ் பண்ணீங்க, அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது இங்கே மைனஸ் தானே வரும். கன்ஃபியூஸ் ஆகிட்டிங்களா? நெக்ஸ்ட் ஒன், check received amounting 70 enter in the cash book twice. ஸோ ஒரு டைம் கரெக்டாக நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்க, அண்ட் செகண்ட் டைம் ராங்காக என்ட்ரி பண்ணியிருக்கீங்க. அப்போ அதை என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், பில்ஸ் ரிசீவபிள் டியூ ஆன் 29/11/94 was sent to bank for a collection 28/11/94 and was entered in a cash book forthwith, but the proceeds were not credited in the bank passbook till 3rd December 1994. ஸோ இது இன்னும் எனக்கு ப்ரெசென்ட் ஆகலை, மைனஸ் பண்ணிக்கலாமா இதை? நெக்ஸ்ட் ஒன், பீரியாடிக் பேமெண்ட் பை பேங்க் 160 அண்டர்ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாட் என்டர் இன் அ கேஷ் புக், இதுவும் மைனஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், செக் டெபாசிட்டட் ஆன் 30th November 1994 dishonored but the entry thereof was not made in the cash book. 3,780 அது ஃபிகர் மாற்றிக்கோங்க. ஸோ டிஸானர் ஆனது மைனஸ். ஓகேவா? போட்டுட்டு சொல்லாமா ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு? நீங்கள் போடுறீங்களா இல்லை நான் போடுவா? நீங்களே ட்ரை பண்ணுறீங்களா? ஃபைன். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்துருச்சு உங்களுக்கு? என்னாச்சுடா, வரலையா? சரி, லிசன். ஓவர் டிராஃப்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 18,408, ரைட்? அண்ட் என்னென்ன ஐட்டம்ஸ் ஆட் பண்ண போகிறீங்க? செக் ட்ரான் பட் நாட் கேஷ்டுன்னு சொல்லியிருக்காங்களா? 6,450, 1,490 ப்ளஸ் 1,852. இந்த 3 ஐட்டம் தானே. இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 9,792. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 28,
200 ரைட். அண்ட் இதுக்கு அடுத்தது என்னென்ன ஐட்டம் மைனஸ் பண்ணும் நான்? இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட், நெக்ஸ்ட்டு செக் ரிசீப்ட். இதில் 2 அமௌண்ட் இருக்கா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 26,104. அண்ட் இதுக்கு அடுத்தது check entered twice. How much it is? 70. Next one, bill sent to bank for collection 5,960. and இதுக்கு அடுத்தது periodical payment. How much it is? 160. then check dishonored 3,780. இதை ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோப்பா வருது? 39,294 ரைட். அண்ட் இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. 11,094. ஓகேவா? சரி. அண்ட் இதுக்கு அடுத்து இந்த ஃபார்மேட்டில் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. அண்ட் சப்போஸ் நம்மளை ட்விஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நம்ம இதையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அண்ட் இந்த மாதிரி டைப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போத் கேஷ் புக்கும் கொடுத்துருவாங்க அண்ட் பாஸ்புக்கோடதும் கொடுத்துருவாங்க. அது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்கணும், எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கே மிஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணணும், என்ட்ரிஸ் அப்படிங்கிறது போடணும். அண்ட் இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓப்பனிங் பேலன்ஸ் ரெண்டுத்துலேயுமே கொடுத்துருக்காங்க ரைட். ஸோ நோ இஷ்யூஸ். அண்ட் ஃபஸ்ட்டு டெபிட் சைட் முடிச்சிடலாமா? மணியோடது 1,500 கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பாருங்கள் மணிஸ் செக் 1,500 இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸ். அடுத்து சதீஷோடது 2,000 இருக்கா? இருக்குது. நெக்ஸ்ட்டு ரத்னம்மா 1,200 இருக்கான்னு பாருங்கள். இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் நான் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நான் ஹைலைட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து விஜயோடது 800 இருக்கான்னு பாருங்கள். இல்லை. ஹைலைட் பண்ணிக்கலாமா? அடுத்து கிரெடிட் சைடில் கல்யாணி 1,800 இருக்கான்னு பாருங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு வெங்கடேஷோடது 1,700 இருக்குது. அடுத்து கேஷ் 4,800 இருக்குது. நெக்ஸ்ட்டு வேணு 1,400 இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஷேகர் 800 இல்லை. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு அபே குர்வில்லா அதுவும் இல்லை. அண்ட் இதில் பாருங்கள். அண்ட் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு? இன்சூரன்ஸோடது, பேங்க் சார்ஜஸோடது, இன்ட்ரெஸ்டோடது, இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், மற்ற எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கா? ஓகே. ஸோ இப்போ இந்த ஐட்டம்ஸை நான் எப்படி ரீகன்சிலியேஷனுக்குள்ளே கொண்டு வர்றது? பேலன்ஸ் எதுபடி எடுத்துக்கலாம்? ஆஸ் பர் கேஷ் புக் எடுத்துக்கலாமா? க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பாருங்கள், 16,600. இதை எடுத்து தான் ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இங்கே எழுதும்போது என்ன எழுதுவீங்க? பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் ஃபேவரபிள் 16,600. தென் அடுத்து அண்ட் இதில் என்னென்ன இன்கம் அப்படின்னு பாருங்க. இன்ட்ரெஸ்ட் எங்கே கொடுத்துருக்கான்? டெபாசிட் சைடில் கொடுத்துருக்கான். அப்போ அது எனக்கு வந்த இன்கம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கு எனக்கு இன்கம் வந்திருக்கு. அப்போ இது ரெண்டும் எங்கே காமிப்பீங்க? கேஷ் புக் பேலன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ இங்கே ஆட் அப்படின்னு போட்டுட்டு எழுதிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோப்பா? 220. இதுக்கு அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 1,280. அண்ட் இதுக்கு அடுத்து வாணியோடது இதுவும் இல்லை. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? என்னோட பேங்க்கில் ஸ்ட்ரெயிட்டாக டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது எனக்கு இன்கம்.
ஸோ அப்போ நான் இங்கே எழுதும்போது என்ன எழுதலாம்? அமௌண்ட் deposited directly அப்படின்னு எழுதிக்கலாமா? 1000. அண்ட் இதுக்கப்புறம் வேற என்னன்னு இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்க ஐட்டம்ஸ் என்னவா எடுத்துப்பீங்க? இந்த ஐட்டம்ஸ் என்னவா எடுத்துப்பீங்க? இது இன்கம், இது எக்ஸ்பென்சஸ். ஓகே. ஸோ இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் உங்கள் கையிலேருந்து அமௌண்ட் வெளியே போயிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? செக்கு இஷ்யூ பண்ணியிருக்கீங்க. கரெக்டா? என்னென்னு பாருங்கள். 1800 அண்ட் 880 ஒன்று, அண்ட் இதுக்கு அடுத்தது 1320 ஓடது ஒன்று. கரெக்டுங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி நான் எழுதிக்கலாமா செக் இஷ்யூடுன்னு சொல்லிட்டு? 1800 plus 880 plus 1320 4000 ஆட் பண்ணோன்னா 6500. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 23100. ஓகே. அண்ட் இதிலிருந்து நான் என்ன மைனஸ் பண்ணோம்? எக்ஸ்பென்சஸ் என்னன்னு பாருங்க. பேங்க் சார்ஜஸ், இன்சூரன்ஸ், ப்ரீமியம் மைனஸ் பண்ணிக்கலாமா? மைனஸ் பேங்க் சார்ஜஸ் எவ்வளோப்பா? 100 அண்ட் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 1000. ஓகே. அண்ட் இதுக்கு அடுத்தது டெபிட் சைடில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 2000 செக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டெபாசிட் பண்ணியிருக்கோம். செக் டெபாசிட்டு 2000. ஸோ டோட்டலாக 3100 மைனஸ் பண்ணனா 20000. ஓகே. அண்ட் இப்போ இங்கே பாருங்கள், ஃபைனல் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20000. டேலி ஆகிடுச்சா? ஸோ இந்த மாதிரி க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் போகலாமா? ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். பிஆர்எஸ் ஸ்டார்டிங்கே பார்த்தோமா, வித் அமெண்டட் கேஷ் புக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வரும்போது நான் என்ன 2 ஐட்டமும் ப்ரிப்பேர் பண்ணணும். அமெண்டட் கேஷ் புக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும் அண்ட் பிஆர்எஸும் ப்ரிப்பேர் பண்ணணும். அமெண்டட் கேஷ் புக்குங்கிறது இட் இஸ் நத்திங் லைக் அ கேஷ் புக். ஆல்ரெடி இருக்க கேஷ் புக்கில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறீங்க, சரிங்களா? அதை சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அதனால நம்ம பேரை மாற்றிருக்கோம் அமெண்டட் கேஷ் புக் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு எதுவுமே இங்கே புதுசாக இல்லை. On 31st December 1994, the bank column of a cash book of Samantha showed a credit balance of 47,240. Next step. On examination of a cash book and a bank statement for a period, you find that. So, இது ரெண்டுத்தையும் எக்ஸாமைன் பண்ணிட்டு நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னு கொடுத்துருக்காங்க. Check received and recorded in the cash book, not sent to bank for a collection. எங்கே ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க? கேஷ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க. அதில் ஏதாவது அப்போ சேஞ்சஸ் பண்ணணுமா? பண்ண வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டாக நான் எங்கே மட்டும் காமிச்சேன்னா போதும்? பிஆர்எஸில் மட்டும் நான் காமிச்சேன்னா போதும். நெக்ஸ்ட் ஒன். செக் ஆஃப் 1400 paid into a bank November 1994 had been debited by bank by error. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க? தப்பாக போட்டுட்டாங்க. இது என்ன பண்ணுவீங்க? பேங்க்கில் தான் தப்பாக போட்டிருக்காங்க. அப்போ கேஷ் புக்கில் ஏதாவது மாற்றணுமா? மாற்ற வேண்டியதில்லை. ஸோ இப்போ பிஆர்எஸில் எனக்கு இந்த அமௌண்ட் என்ன ஆகும்? கரெக்டாக நான் போட வேண்டியது ஒன்று அண்ட் தப்பாக போட்டது ஒன்று. ஸோ இப்போ ட்வைஸ் த அமௌண்ட் அப்படின்றத நான் காமிக்கணும். 1400 into 2 2800 அப்படிங்கிறத நான் காமிக்கணும். நெக்ஸ்ட் ஒன். Check issued amounting to 70,080 in December 1994 had been entered in a cash book 69,000. எங்கே தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். கேஷ் புக்கில் தப்பு பண்ணியிருக்கீங்க. am I right? ஓகே. ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்கள். நீங்கள் கொடுத்தது 70,080 but you have recorded it as 69,000. The difference is 1080. எந்த சைடு போடுவீங்க? கேஷ் புக்கில் தான் போடணும்.
Debit side or credit side? Check issued. It is a expenses. Expenses என்ன பண்ணிருக்கீங்க? 70000 காமிக்கிறதுக்கு பதிலா 69000 காமிச்சிருக்கீங்க. கம்மியா இருக்கு. அப்ப மறுபடியும் credit பண்ணனும். கரெக்ட்டா? Cash book ஓட credit sideல நான் காமிக்கணும். Next one. Interest 3520 charged by bank was not recorded in the cash book. Interest என்ன பண்ணிருக்காங்க? Bank charge பண்ணிருக்காங்க. So it is a expenses for me. நான் எங்க ரெக்கார்ட் பண்ணல? Cash bookல ரெக்கார்ட் பண்ணல. So what I have to do? Debit or credit? Cash book ஓட credit side. Next one. Payment side of a cash book had been undercast by 400. கம்மியா இருக்கு. அப்ப மறுபடியும் பேமெண்ட் சைடுல நீங்க ஆட் பண்ணனும் இந்த 400. கரெக்ட்டுங்களா? சோ இப்போ இங்க cash book ஓட credit side. Next step. 17960 was entered in a cash book as paid into a bank on 31st December 94 but not credited by bank until the following days. So இது இன்னும் என்ன ஆகல? பேங்க்ல கிரெடிட் ஆகல. சோ இத BRS ல நான் காமிக்கணும். சரிங்களா? அடுத்து payment received from a customer directly by bank 10920. No entry was made in the cash book. உங்களுக்கு amount உள்ள வந்திருக்கு. So you have to show this item under debit side. Okay. இப்போ amended cash book prepare பண்ணிக்கலாமா? opening balance என்னன்னு சொல்லிருக்காங்க? unfavorable சொல்லிருக்காங்க. So இப்போ யூசுவலா நமக்கு debit side வரது எங்க வரும்? credit sideல by balance brought down 47,240 and இதுக்கு அடுத்தது by check 70,080 minus 69,080 இதுக்கு அடுத்தது interest 3,520 and by error தப்பா போட்டது எவ்வளோ? 400. கரெக்ட்டுங்களா? and இதுக்கு அடுத்தது debit sideல நம்மளோட கஸ்டமர் டைரக்டா நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணது. direct deposit. How much it is? 10,920. இப்போ டாலி பண்ணுங்க. எவ்வளோ வருது? 41,320. அப்போ நான் அடுத்து BRS ப்ரொசீட் பண்ணும்போது என்ன அமௌண்ட் எடுத்து ப்ரொசீட் பண்ணணும்? 41,320. இங்கே எழுதும்போது என்ன எழுதுவீங்க? to balance carry down. and இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது balance as per cash book எவ்வளோ? நம்மளோட closing balance 320 எடுத்துக்கோங்க. and இப்போ இங்கே BRSல நம்ம 3 ஐட்டம் போட்டிருக்கோம். இதெல்லாம் ப்ளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா? எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ணணும். ஸோ ஆட் அப்படின்னு போட்டுட்டு செக் ரிசீவ்ட் எவ்வளோன்னு பாருங்க. 4,960. அடுத்தது check paid wrongly 2,800. twice the amount காமிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? next check paid but not credited 17,960. total add பண்ணுங்க. 25,720 வருதா? நான் இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோன்னா 67,040. and இதில் இனி வேறு ஏதாவது ஐட்டம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமா பாருங்க.
இங்கே செக் issued amounting to 70,080 அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது இன்னும் ப்ரெசென்ட் ஆகலை. அப்போ இதுவும் நான் எடுத்துக்கணும் இல்லையா? மைனஸ் பண்ணிக்கலாமா? லெஸ் செக் issued 70,080. ஸோ இப்போ மைனஸ் பண்ணுங்கள், 3,040. ஸோ பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் அப்படின்றது நமக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா?